ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓல்டு சீனை கன்வெர்ட் பண்ணி ஒரு அழகான ஸ்கர்ட் தான் தைக்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நம்ம ஜீன் ஃபேண்ட் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்ல, ஜீன் ஃபேண்ட்டு, பழைய ஜீன் ஃபேண்ட்டை கன்வெர்ட் பண்ணி எப்படி ஒரு அழகான ஸ்கர்ட் தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான கிளாத் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கர்ட்டுக்கு நான் ஒரு பெல்ட் கொடுக்க போகிறேன். அதுக்கு 3.5 இன்ச்சில் நமக்கு தேவையான அளவு, நம்மளோட பெல்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனால் லென்த் பார்த்திங்கன்னா அதோட லென்த் 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ரில் கொடுக்குறதுக்கு, இந்த ஸ்கர்ட்டில் ப்ரில் கொடுக்குறதுக்காக 4.5 இன்ச்சில் நமக்கு தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் நான் எடுத்திருக்கிற ஜீன் ஃபேண்ட். இந்த ஜீன் ஃபேண்ட் 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2 வயசு பிள்ளைக்குள்ள ஒரு ஜீன் ஃபேண்ட் தான். இதோட நான் ஹைட் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. மேலே இருந்து ஃபர்ஸ்ட் மிடில் வச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு. இப்போ எனக்கு 8.5 இன்ச்சு, 9 இன்ச்சு எடுத்துருக்கலாம். எனக்கு 8.5 இன்ச்சு போதும். நான் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 8.5 இன்ச்சை 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ஜீன் ஃபேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா நிற்கிற கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஜீன் ஃபேன் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் 4.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருந்தேன்ல, அதில் தான் நான் ப்ரில் கொடுக்க போகிறேன், குட்டி குட்டி சுருக்கு கொடுக்க போகிறேன். சரியா? ஓகேவா. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இப்போ 4.5 இன்ச்சில் கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத் எடுத்திருக்கேன். நீளம் பத்தாததுனால 2 கிளாத் எடுத்திருக்கேன். அந்த 2 கிளாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த 4.5 இன்ச் கிளாத்தை 4.5 இன்ச்சில் பாதி நமக்கு 2.25 இன்ச்சு. சரி, இது இந்த மாதிரி தான் ஒரு மடக்கி அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம சிங்கிள் பீஸாக வச்சு நம்ம ப்ரில் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி டபுள் நம்ம டபுளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளீட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இது மாதிரி ஃப்ளீட் கொடுத்தோன்னா ஃப்ளீட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கிள் பீஸுக்கும் இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ளீட் கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ நான் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாத்தில் குட்டி குட்டி இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சுருக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம். இது மாதிரி சுருக்கு கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பிள்ளையாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சுருக்காட்டை எடுத்துக்கலாம். நான் சின்ன பிள்ளைக்கு எடுக்கிறதுனால சின்ன சின்ன சுருக்காட்டை நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்து நம்மளோட இந்த ப்ரில் எடுத்தோம்ல, இதை நம்ம கரெக்டாக 2 மடக்கி அப்படியே நம்ம இந்த ஃபேனில் வச்சு பார்ப்போம். கரெக்டாக இருக்கா, இந்த லென்த்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஸோ இனி என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த பேண்ட்டோட கீழே பார்ட் இருக்குல்ல, அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடக்கி அடிக்க போகிறோம். ஃபுல்லாகவே மடக்கி அடிக்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் நம்ம மடக்கி அடித்தோம்ல, அதுக்கு உள்ளால் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த சுருக்கு அப்படியே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபுல்லாகவே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்து அது எண்டில் வரும்போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒரு பீஸும் இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற பீஸும் வரும். அந்த 2 பீஸையும் இந்த மாதிரி தான் 2ஓட அந்த அத்தத்தில் எடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெண்டோட எண்டையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டையுமே சேர்த்து வச்சு அழகாக மேலே வந்து ப்ரில்லை வந்து அடித்து விட்டுக்கலாம். சரியா, அந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் விட்டோம்னா அது ஒரு ஃபினிஷிங் இல்லாதது மாதிரி இருக்குது. சரியா, அதனால தான் அந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே நம்ம அப்படியே பொருத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ப்ரில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த ப்ரில் வந்து சுருக்கு கொடுத்துருக்கோம்ல, அது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ப்ரில் வந்து இருக்கும். இனி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஸ்கர்ட்டோட மேல் பார்ட்டில் இந்த பெல்ட் பார்ட் வருதுல்ல, அந்த சைடில் வந்து நம்ம பெல்ட் கொடுக்க போகிறோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம பெல்ட் கொடுக்கறதுக்கு வந்து நான் 3.5 இன்ச்சில் கிளாத் எடுத்திருந்தேன். இந்த கிளாத் வந்து கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கிளாத் கூட எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத்தோட அந்த சைடும் அதே மாதிரி இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த கட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட பெல்ட் கொடுக்கும்போது இந்த கிளாத் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும், பெல்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இனி என்ன பண்ண போகிறோம்னா, கெட்ட சைடு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணுற இதில் இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி அடித்து இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம நாட்டெல்லாம் தைக்கிறதுக்கு கிளாத் வந்து பேட் சைடில் அடித்து நல்ல சைடு திருப்பி எடுப்போம்ல, அதே மாதிரி இதையுமே அது மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கிளாத் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா இந்த பெல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இந்த ஃபேண்ட்டோட பெல்ட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பெல்ட் போர்ஷனுக்கு உள்ளால இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ட்லேயும் நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி கொடுத்து எடுத்து நம்ம ஃப்ரண்டில் இந்த ரெண்டு சைடும் ஒரே அளவாக இருக்கிறது மாதிரி, ஒரு சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இன்னொரு சைடில் வந்து அதிகமாக இருக்கிறது மாதிரியும் இந்த பெல்ட்டு வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சைடுமே நம்மளோட இந்த பெல்ட்டுக்கு கிளாத்தை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்டில் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்டில் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன நாட் போட்டு அப்படியே திரும்பி எடுத்து திரும்ப இன்னும் ஒரு நாட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் இன்னொரு சைடு வந்து கம்மியாகவும் எடுத்திருக்கேன். அது நம்மளோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த ஃப்ரண்டில் வந்து மாடலாக நம்ம இதை வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் நாட் போட்டு முடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓவராலாக நம்ம இந்த ஸ்கர்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு டைமே ஆகாது, ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 15 நிமிஷம் போதும். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். ரொம்பவே கிராண்டாக அழகாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.